She is coming here. அவள் இங்கு வருகிறாள். அவள் இங்கு வருகிறாள். அவள் இங்கு வருகிறாள். அவள் இங்கு வருகிறாள். Is she coming here? அவள் இங்கு வருகிறாளா? அவள் இங்கு வருகிறாளா? அவள் இங்கு வருகிறாளா? அவள் இங்கு வருகிறாளா? She is coming to Madurai. அவள் மதுரைக்கு வருகிறாள். அவள் மதுரைக்கு வருகிறாள். அவள் மதுரைக்கு வருகிறாள். Excellent. அவள் மதுரைக்கு வருகிறாள். Is she coming to Madurai? அவள் மதுரைக்கு வருகிறாளா? அவள் மதுரைக்கு வருகிறாளா? அவள் மதுரைக்கு வருகிறாளா? அவள் மதுரைக்கு வருகிறாளா? She is coming to Madurai today morning. அவள் இன்று காலை மதுரைக்கு வருகிறாள். 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 Which she is coming to Madurai today morning? எவள், right? இவள், அவள், எவள். எவள் இன்று காலை மதுரைக்கு வருகிறாள். எவள் இன்று காலை மதுரைக்கு வருகிறாள். எவள் இன்று காலை மதுரைக்கு வருகிறாள். Excellent. And it's very important when we do this ival, aval, eval, that people are able to hear the difference. Ival, aval, yeval. That's a lot of the reasons why people do that yeah instead of eval. It clearly distinguishes aval from ival from yeval. When is she coming to Madurai? Aval எப்பொழுது மதுரைக்கு வருகிறாள்? It can also be இவள் எப்பொழுது மதுரைக்கு வருகிறாள்? அவள் எப்பொழுது மதுரைக்கு வருகிறாள்? இவள் எப்பொழுது மதுரைக்கு வருகிறாள்? இவள் எப்பொழுது மதுரைக்கு வருகிறாள்? She is coming to Madurai now. இவள் இப்பொழுது மதுரைக்கு வருகிறாள். இவள் இப்பொழுது மதுரைக்கு வருகிறாள். இவள் இப்பொழுது மதுரைக்கு வருகிறாள். இவள் இப்பொழுது மதுரைக்கு வருகிறாள். On which day is she coming to Madurai? That's the whole இன்று அன்று என்று என்று. இவள் என்று மதுரைக்கு வருகிறாள். இவள் என்று மதுரைக்கு வருகிறாள். இவள் என்று மதுரைக்கு வருகிறாள். இவள் என்று மதுரைக்கு வருகிறாள்.
She is coming to Madurai by bicycle. இவள் மிதிவண்டியில் மதுரைக்கு வருகிறாள். இவள் மிதிவண்டியில் மதுரைக்கு வருகிறாள். இவள் மிதிவண்டியில் மதுரைக்கு வருகிறாள். இவள் மிதிவண்டியில் மதுரைக்கு வருகிறாள். This is a cow. இது ஒரு பசு. இது ஒரு பசு. இது ஒரு பசு. This is a cow and that is a cow. இது ஒரு பசு மற்றும் அது ஒரு பசு. இது ஒரு பசு மற்றும் அது ஒரு பசு. இது ஒரு பசு மற்றும் அது ஒரு பசு. This is cow milk. When you join pasu and pal, it becomes pasupal. Pasupal. A lot of people, Tamilians, also make this mistake of make it pasumpal. That's actually not correct. Pasumpal would be pasumayana pal, which is green milk. Pasumai means green, pasu means cow. You might hear people saying pasumpal. That's not correct. It's pasupal. This is cow milk. Idu pasupal. இது பசுப்பால். இது பசுப்பால். இது பசுப்பால். Are you drinking cow milk? You politely. நீங்கள் பசுப்பால் குடிக்கிறீர்களா? நீங்கள் பசுப்பால் குடிக்கிறீர்களா? நீங்கள் பசுப்பால் குடிக்கிறீர்களா? நீங்கள் பசுப்பால் குடிக்கிறீர்களா? Are you also drinking cow milk? நீங்களும் பசுப்பால் குடிக்கிறீர்களா? நீங்கள் பசுப்பால் குடிக்கிறீர்களா? Excellent. But நீங்கள் and are one word. நீங்களும் பசுப்பால் குடிக்கிறீர்களா? நீங்களும் பசுப்பால் குடிக்கிறீர்களா? This person is my friend. இவர் என் நண்பர். இவர் என் நண்பர். இவர் என் நண்பர். இவர் என் நண்பர். That person is your friend. அவர் உன் நண்பர். Your impolitely. அவர் உன் நண்பர். When I say impolitely, I mean familiar. அவர் உன் நண்பர். அவர் உன் நண்பர். அவர் உன் நண்பர். அவர் உன் நண்பர். Is that person your friend? அவர் உன் நண்பரா? அவர் உன் நண்பரா? அவர் உன் நண்பரா? அவர் உன் நண்பரா? Now let's make it polite when you're talking to the second person as well. Is that person your, which is polite, your friend? அவர் உங்கள் நண்பரா? அவர் உங்கள் நண்பரா? அவர் உங்கள் நண்பரா? அவர் உங்கள் நண்பரா?
Is that person also your friend? அவரும் உங்கள் நண்பரா? அவரும் உங்கள் நண்பரா? அவரும் உங்கள் நண்பரா? அவரும் உங்கள் நண்பரா? Which person is your friend? எவர் உங்கள் நண்பர்? எவர் உங்கள் நண்பர்? எவர் உங்கள் நண்பர்? எவர் உங்கள் நண்பர்?